பொறுமையும் நிதானமும் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள், உழைப்பாளிகள், உண்மையானவர்கள். இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். அதாவது கடந்த 3 வருடங்களாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து வந்தார். 10ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான். தற்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி 10ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். 11ஆம் இடமான மீன ராசிக்கு செல்கிறார். அதாவது 11இல் சனி. பொதுவாகவே சனி பகவான் எங்க இருந்தாலும் ரிஷபராசிக்கு நன்மை மட்டும்தான் செய்வார், தீமையே பண்ண மாட்டார் எங்க இருந்தாலுமே. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் பல நன்மைகளை செய்ய போகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது என்பது உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகளை செய்ய போகிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழிலில் இருப்பவருடைய தொழில் முன்னேற்றம் என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய பணம் வரப்போகுது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 11ஆம் இடத்தில் சனி உங்கள் தொழில் மூலமாக பல கோடி வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது வரக்கூடிய 3 வருடம் என்பது. அது மட்டுமல்லாமல் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறது. இதுவரை திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம். திருமணமானவர்களுக்கு குழந்தை பெற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய கடன்கள் அத்தனையும் தீரப்போகிறது, அடைய போகுது. உங்களுடைய உடல்நிலை அத்தனையும் சரியாக போகிறது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாயிரும். தோல் பிரச்சனை, முடி பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இதெல்லாம் சரியாக போகுது. நீங்க இளமையாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இளமையா செயல்படுவீங்க, வயசானாலும் இளமையா செயல்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமானது இருக்க போகிறது. ரிஷபராசிக்காரவங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்து கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைதான் செய்வார். சனி பகவான் எப்பயுமே நன்மைதான் செய்வார். இந்த 11ஆம் இடத்தில் இருப்பதால் பல மடங்கு நன்மை. அதாவது இதை சொல்ல முடியாது, நீங்க அனுபவிச்சதுல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது 100% நன்மைகளை செய்யும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரிஷபராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் சிறுவரா டுசகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.